முதல் திங்கிரியில எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயன் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க, எப்படி ஒரு தலைவரே நீங்க எல்லாம் அப்படி பேசலாமா, இப்படி நடத்தலாமா? அதனாலதான் நீங்க என்ன மதிச்சீங்க, என்ன மதிச்சீங்க, என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து கருத்தருவா ஒவ்வொரு தடவையும் நேசிக்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கறது என்னதான் உங்க பிரச்சனை. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேசிட்டு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ தினம் கவலைப்படுத்திக்கிட்டு யாரும் கேட்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை, பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 15 வருஷமா என்னை படி போட்டு அவமானப்படுத்துறீங்க. முதல் திங்கிரியில எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயன் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க, அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமானவன் குடும்பம் அவன் பிள்ளைகள்லாம் என்னை சுத்தி நிக்கிறேன், இந்த என் மகன் நிக்கிறான். இவன் என்ன நினைப்பா என்னைய, அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்ற வழக்கு நிரூபிக்கப்பட்டதா? இரும்பி வந்து உர வச்சுட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேச்சுப்பான். வேற பேசுவான் தெரிவிக்கல தானே பிரச்சனை. அப்படிலாம் இல்ல அவங்க சொல்லிருக்காங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பா நம்ம அடையாளத்தால உள்ள விட மாட்டறாங்க அப்படிங்கற ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. என்னடா மேடம் அது மட்டும் இல்ல முத்தோட காட்டக்குறோம் உங்களோட நிறைய பேர் இல்ல அவங்க அழைத்தாங்க அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க.